எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ரொம்ப டேஸ் ஆச்சு. ரொம்ப டேஸ்ல ஆகல. ஒரு 2-3 டேஸ் தான் ஆகுது. வெறும் ஷார்ட்ஸாக போட்டுட்ருக்கேன். ஏன்னா வந்து ஃபுல் வீடியோ எடுக்க டைம் இல்லை. இன்றைக்கி என்ன டைமே போட்டு 10 o'clock ஆகுது. இந்த டைம் உட்காந்து நான் வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என்னோட தைராய்டு லெவல் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதால ரொம்பவே வந்து த்ராட்லாம் வந்து ரொம்ப பெயினாக இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்குது. த்ராட்லாம் வந்து பெயினாக இருக்குது. அதனால் வந்து ரொம்ப பேம்பர் பண்ணுற அவசியம் இருக்குது. அப்புறம் இப்போ வந்து எனக்கு கரண்ட் ஸ்டேஜ் தைராய்டு எப்படி இருக்குது அப்படின்னா, எனக்கு இவங்க பாருங்க தெரியல, தைராய்டு வீக்கம் இருக்குது. இப்படி வைக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த சின்ன வருதா, எல்லாரும் சொல்லி கண்ணு வச்சுட்டாங்க போல். எனக்கு சின்ன தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நல்லா சின்ன தெரியுது. PCOS வந்து அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா வெயிட்டு போட்டுக்கிட்டே போகுது. இதுக்கப்புறம் எல்லாமே ஒரு டயட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக நான் எழுதி வச்சுருக்கேன். அது வந்து மேபி நான் நெக்ஸ்ட் வீடியோ அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் போட்டுருவேன் இந்த வீடியோஸ் உங்களுக்கு. ஏன்னா வந்து நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஒரு 1 வீக் போன உடனே இது வந்து ப்ராப்பராக நம்ம வந்து வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் என்னோடய வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறது, அந்த தைராய்டு எப்படி குறைக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் வந்து பார்க்க போகிறேன். சரி, நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா மசாஜ். எனக்கு வந்து இப்போயுமே இங்கே வீங்கி தான் இருக்குது. இப்போயுமே எனக்கு க்யூராக சரியாகலை. ஏன்னா இந்த கிளைமேட் அப்படி சும்மாவே எனக்குலாம் டஸ்ட்டு. சும்மா யாரா பக்கத்தில் அதுக்கு உட்காந்து தும்முனாலே எனக்கு வந்துடும். அந்த மாதிரி ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லாத ஒரு உடம்பு. இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? அந்த டிப்ஸை வந்து நீங்கள் என்னால் இப்போ ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா வந்து நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். அது நடந்துச்சுன்னா ஓகே, நடக்கலைனாலும் ஓகே. எல்லாம் மகன் செய்யும். நடந்துச்சுன்னா குட் நியூஸ், ஹாப்பி. நடக்கலை அப்படின்னா இது எல்லாமே நான் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ பீரியட்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்க்குறவங்களுக்கு லேடிஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா லேடிஸு, இல்லை ஜென்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஒய்ஃப் கிட்டேயோ இல்லை யாருக்காவது தேவைன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இல்லை ஒய்ஃப்க்குனா நீங்களே பார்த்து சொல்லுங்கள், ஓகேவா? இப்போ பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு பாப்பா இல்லை அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்துலாம், அந்த நான் வீடியோ போட்டாலே எனக்கு பேபி இல்லாத காரணம் அப்படின்னு சொல்லி. அப்போது எனக்கு வந்து நிறைய பேர் வந்து பர்சனல் மெசேஜ் கூட பண்ணாங்க. எப்படின்னா பர்சனல் மெசேஜ் எப்படி பண்ணாங்க அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டு அவங்க பார்த்து என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அவங்க வந்து எனக்கு ஷேர் பண்ணாங்க. அதை பார்க்குறதுக்கு எனக்கு ஹாப்பியாக இருந்தது. இத்தனை பேர் கமெண்ட் பண்ணி இத்தனை பேர் வந்து எனக்காக சொல்கிறாங்களே, இங்கே ஹாஸ்பிட்டல் போங்க, இங்கே போங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே நான் அப்போவே ரிப்ளை தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். பட் என்னால் முடியல. அதனால தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். என்னால் இப்போ வந்து பண்ண முடியல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அப்போ வந்து நான் இதை பண்ணலான்னு இருக்கேன். அதனால இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலை ஃபர்ஸ்ட் டே பீரியட்ஸாக இருக்கலாம், செகண்ட் டே பீரியட்ஸாக இருக்கலாம், இல்லை பீரியட்ஸ் வர மாதிரி இருக்கலாம், வராமையும் இருக்கலாம். ஏன்னா அது ப்ரெக்னெண்ட்டாக கூட இருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் அதுக்காக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஏன்னா உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. இதுக்கப்புறம் நம்ம சீக்கிரமாக இது பண்ணுறோம், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஓகேவா? அப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ வேப்பங்கொழுது. இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டே பீரியட்ஸ்னால் தயவுசெய்து ஒரு 5 o'clock இருட்டாக தான் இருக்கணும், ஓகேவா? இருட்டாக இருக்கிற டைமில் எழுந்துருச்சு வேப்பங்கொழுந்து, அதுக்கப்புறம் மஞ்சளில் சாப்பாட்டுக்கு போடுவோம்ல, அந்த மஞ்சள் இருந்தாலுமே ஓகே. அந்த மஞ்சளை கொஞ்சம் போட்டு, கட்டி மஞ்சள் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். கட்டி மஞ்சள் இல்லாதவங்க இதையே போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து அம்மியில் வந்து தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு ஒரு உருண்டையாக பண்ணுங்கள், இல்லை தண்ணியில் போட்டு கலக்குங்க. எது உங்களுக்கு ஓகேவா இருக்கோ அதை பண்ணுங்கள். இப்போ வந்து உருண்டையாக பண்ணுறீங்கன்னா குட்டி குட்டி பால்ஸாக போட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிடுங்க. இல்லை தண்ணியில் கலக்குறீங்கன்னா தண்ணியில் இதை ரெண்டுத்தையும் அரைச்சி இதை சாரை ஊற்றிட்டு ஒரு டம்ளர் ஹஸ்பண்டும் குடிக்கலாம், ஒய்ஃபும் குடிக்கலாம், ஓகேவா? 2 பேருமே கொஞ்சம் டெஃபினட்டாக இதை க்ளீன் பண்ணுங்கள். வயிற்றில் இருக்க எல்லா அழுக்குமே அதை எடுத்துருமா, ஓகேவா? இதை ட்ரை பண்ணுங்கள். மலை வேப்பில் இருந்தால் ரொம்ப சந்தோஷம், ஓகேவா? மலை வேப்பில் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. வேப்பில் வேறு, மலை வேப்பில் வேறு எனக்கு தெரிஞ்சு, ஓகேவா? அந்த மலை வேப்பில் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக வந்து சிக்கன் கவுச்சி எடுக்காதீங்க. யாரும் சாம்பார் ரசத்தோடு முடிச்சுக்கோங்க. புளி சேர்க்கக்கூடாது, ஓகேவா? புளியை சேர்க்காதீங்க, ஹீட் ஐட்டம் சேர்க்காதீங்க. இந்த மாதிரி நான்வெஜ் சேர்க்காதீங்க. வெஜ்ஜுலேயே ஹீட் கம்மியாக அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க, ஓகேவா? அன்றைக்கி வந்து தூங்காதீங்க. தலைக்கு குளிச்சுட்டு தான் இதை சாப்பிடணும், ஓகேவா? தலை ஈரமாக இருக்கணும், தலைக்கு குளிச்சுருக்கணும். தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் என்ன ப்ரே பண்ணுவீங்களோ அதை நீங்கள் ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே தண்ணி குடிச்சிக்கோங்க. இல்லை தண்ணியில் போட்டு கலந்து குடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை கூட போட்டுக்கலாம், இல்லை வேணான்னா விட்டுடலாம், ஓகேவா? இதை பண்ணுங்கள். 3 days பண்ணுங்கள், ஓகேவா? பீரியட்ஸ் ஆகிற அந்த 3 days பண்ணணும்.
இது பண்ணி முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் 3rd டே அப்புறம் என்ன பண்ணுங்க, எள்ளு உருண்டை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு பேக்கெட் எள்ளு உருண்டை வாங்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எள்ளு உருண்டை சாப்பிடும்போது உங்களுக்கு பிடிக்காது. சப்போஸ் இந்த இதெல்லாம் பிடிக்காதவங்களா இருந்தால் செகண்ட் எள்ளு உருண்டை, 3rd எள்ளு உருண்டை சாப்பிடும்போது உங்களுக்கே பழகிடும். இதெல்லாம் சாப்பிட்டு வயிற்றை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உளுந்தங்களி. ஓகேவா? 4th டே வந்து உளுந்தங்களி சாப்பிடணும். உளுந்தங்களி வந்து இதெல்லாம் எனக்கு வந்து சித்தா டாக்டர் ஒன்று சொன்னாங்க. நான் போயிருந்தேன்னு சொன்னேன்ல, இன்னொரு இடத்துலையும் போயிருந்தேன். அவங்க இன்னொருத்தவங்க சொன்னது இதெல்லாமே. ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த ஃபஸ்ட் டே இதை பண்ணோம், செகண்ட் டே இதை பண்ணோம், 3rd டே இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நீங்கள் 4th டே என்ன பண்ணுவீங்கன்னா அது என்னது எள்ளு உருண்டை சாப்பிடுவீங்க. 5th டே வந்து உளுந்தங்களி சாப்பிடணும். உளுந்தங்களி வந்து இடுப்புக்கு வந்து எந்த டைமில் நம்ம சாப்பிட்றதால நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குமா. ஸோ அந்த டைமில் நம்ம உளுந்தங்களிலாம் செஞ்சு சாப்பிடணும். உளுந்தங்களி செய்ய முடியாதவங்க உளுந்த வடையாக கூட சாப்பிடலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கல அப்படின்னா உளுந்த வடையாக சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? இதையும் சாப்பிட்டு முடிச்சுடுங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸு. நான் உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு தைராய்டு அண்டு பிசிஓஎஸ் இருந்துச்சுன்னா கம்பல்சரி ஒரு 5 o'clock போல் டீ காஃபி குடிக்கிற ஆளாக இருப்பீங்க. டீ காஃபி குடிக்காதீங்க. குடிக்காமல் இந்த பட்டை இருக்குல்ல, இந்த பிரியாணி பட்டை லவங்கம் வம்பெல்லாம் இருக்கும்ல, அதில் பட்டையை ஒரு துண்டை கட் பண்ணி போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. அதோட அரோமா ஃபுல்லாகவே அதில் இறங்கிடும். இறங்கிட்டு அதை வடிகட்டிட்டு நம்ம வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து குடிக்கணும். டெய்லி குடித்தா டெஃபினட்டாக தைராய்டு குணமாகுது. இதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் என்னால் பண்ண முடியல. பட் இதுக்கப்புறம் இன்ஷால்லா வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்.